இன்றைக்கு எடப்பாடி சொல்கிறார், கொரோனாவிலே தளபதி இருந்திருந்தா போய் சேர்ந்திருப்பார் என்றார். ஒன்று மட்டும் தெரியுமா, இந்த கொலை செஞ்சு கொலை குற்றத்தில் வந்தவங்களுக்கெல்லாம் வக்கீல்களுக்கெல்லாம் தெரியும், அவங்களுக்கு பணத்து மேலேயே தான் எப்பவுமே கண் இருக்கும். அதாவது மோடஸ் ஆப்பரண்டி என்று சொல்வார்கள், கிரிமினல் மைண்ட் என்று சொல்வார்கள். ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னா அந்த கொலை கேஸ்லேருந்து விடுதலை ஆகிட்டு வந்துட்டா கூட அவனுக்கு சாவு, பணம், இப்படி தான் வாயிலே பேச்சு வரும், அப்படி தான் அமையும். இதுதான் பொதுவாக அந்த குற்றத்தில் செய்தவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் நாங்கள் படித்தது தான். ஆக எடப்பாடிக்கு பழைய குற்றத்தை செஞ்சவர், கூட பிறந்தவர்களையே 3 பேரை கெட்டபாறையால் குத்தி சாகடித்து விட்டு 1979 அதிமுக ஆட்சி இருந்த காரணத்தினால் அன்றைக்கு இருந்த அமைச்சருடைய முயற்சியால் எல்லா சாட்சிகளையும் கலைத்து ஹாஸ்டல் ஆக்கி அந்த மர்டர் கேஸில் இருந்து விடுதலையானவர் தான் எடப்பாடி அவர்கள். அதனால்தான் இன்றைக்கும் அதே பாணியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் சாக வேண்டும் என்கிறார், உதயநிதி பால்டாயில் குடித்திருந்து அப்படியே போயிருக்கணும் என்றார். ஆக இப்படி பேசக்கூடிய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் எதையோ பேசுகிறார். தளபதி அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார், எங்கள் தலைவர் கலைஞருக்கு மெரினாவிலே இடம் கொடுப்பதற்கு எடப்பாடி மறுத்தார். இருக்கிற பொதுமக்களுக்கெல்லாம் தெரியும், நான் கூட பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறேன். கலைஞர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அண்ணா அண்ணா என்று வாழ்ந்தவர், அண்ணாவை நேசித்தவர். அண்ணா மறைந்த நேரத்தில் ஒரு கவிதை பாடினார், அண்ணா உன் இதயத்தை இரவலாகத்தா, நான் வருகிற போது அதை பத்திரமாக உன் காலடியில் வந்து சேர்க்கிறேன் என்று 1969 அண்ணா மறைந்த போது கலைஞர் அவர்கள் பாடிய அது கவிதையாஞ்சலியிலே குறிப்பிட்டிருந்தார். அதை போலவே வாழ்நாள் முழுவதும் அவர் அண்ணாவுக்காக வாழ்ந்துவிட்டு தான் மறைந்த பிறகும் அண்ணா சதுக்கத்துக்கு பக்கத்திலே தான் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதை முதலிலே 1976 என்னிடத்திலே தான் சொன்னார். வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 நாட்கள் நாங்கள் கோபாலபுரத்திலிருந்து கலைஞரோடு புறப்பட்டு சென்னை மத்திய சிறைக்கு தளபதி மு.க. ஸ்டாலினையும் முரசொலினையும் பாரனையும் பார்ப்பதற்கு வருவோம். ஒவ்வொரு நாளும் அந்த அண்ணா சதுக்கத்தை தாண்டுகிற போது கலைஞர் அவர்கள் அந்த சதுக்கத்தை கையெடுத்து கும்பிடுவார். அப்பொழுது கலைஞர் ஒரு செய்தியை சொன்னார். ஒரு நாள் காரில் போகிற போது, அப்பொழுது எமர்ஜென்சி நேரத்தில் நான் மட்டும்தான் கலைஞரோடு கூடவே இருந்தேன் என்பது நம்முடைய கழக தோழர்களுக்கெல்லாம் தெரியும். நான் வேலூர் ஜெயிலிருந்து மிசாவிலிருந்து விடுதலையாகி வந்தவுடன் அன்று தொட்டு எமர்ஜென்சி முடிகிற வரை கலைஞரோடவே இருந்தவன். அப்படி போகிற போது ஒரு நாள், இந்த இடத்துல ஏன் அண்ணாவை அடக்கம் செய்தோன் என்று உனக்கு தெரியுமா என்று என்னை கேட்டார். என்னோடு என் பக்கத்தில் எல் கணேசன் அமர்ந்திருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், தெரியாது என்று சொன்னபோது கலைஞர் அப்பொழுதுதான் வரலாறையே சொன்னார். இந்த இடத்திலே தான் மெரினா கடற்கரையில் அந்த காலத்தில் திமுக தலைவர்கள் யாருக்கும் சென்னையில் சொந்த வீடு கிடையாது. கோபாலபுரத்தில் கலைஞருக்கு மட்டும்தான் சொந்த வீடு. அண்ணாவுக்கே சொந்த வீடு சென்னையில் கிடையாது. சென்னைக்கு வந்தால் பேராசிரியருடைய மாமனார் வெள்ளாளத் தெருவிலே அவருடைய வீட்டிலே தான் தங்குவார். ஆக அப்படிப்பட்ட நிலை இருந்த காரணத்தினால் திமுகவினுடைய கட்சிக்கு சொந்தமான கட்டடமும் கிடையாது, சின்ன இடம், அறிவகம். ஆகவே அண்ணா என்ன செய்வாராம், இரவு 8 மணிக்கு மேல் 9 மணி அளவில், அப்பொழுது சென்னை 8:30 மணிக்கு மேலே எல்லா பஸ்ஸு போக்குவரத்துமே சம்பித்து விடும். எல்லா தலைவர்களையும் மெரினா கடற்கரைக்கு வர சொல்வாராம். அங்கே உட்கார்ந்து பேசி பல முடிவுகள் எடுப்பாராம். 1962 திராவிட நாடு கொள்கை நீடிப்பதா கைவிடுவதா என்று கூட இரவு 10 மணிக்கு கூடிய கூட்டம் விடியற் காலை 8 மணி வரையிலே
மெரினா கடற்கரையில் நடைபெற்று அங்கே தான் அந்த முடிவு எடுத்தார். ஆக அப்படி மிக முக்கியமான முடிவுகளை எல்லாம் அண்ணா உட்கார்ந்து எடுத்த இடம் மெரினா. அந்த இடத்திலே அண்ணாவை அடக்கம் செய்ய வேண்டும் என்று நான் தான் முடிவெடுத்தேன் என்று என்னிடத்திலே சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார், நான் செத்தாலும் இங்கே தான் என் அடக்கம் பண்ணார். இதை அவர் சொல்லுகிற போது அவர் வயசு 52. அவரிடத்தில் நான் ஆவேசமாக கேட்டேன், ஏனென்னா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள், உங்களுக்கு என்ன வயதாகி விட்டதா? அவருக்கே உரிய பாணியிலே சொன்னார், நெருப்புன்னு நாக்கு சுற்றுமாயா, உங்கள்கிட்ட சொல்லி வைக்கிறேன், பிற்காலத்தில் எனக்கு ஏற்பட்டால் இங்கே தான் எங்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்று எந்த நேரத்தில் கலைஞர் சொன்னாரோ, அவர் மறைந்த போது 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி காவேரி மருத்துவமனையிலே அவருடைய மரண செய்தி வந்தவுடன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும், அழகிரி அவர்களும், கனிமொழி அவர்களும், தமிழரசு அவர்களும், செல்வம் அவர்களும் கோபாலபுரத்துடைய மருத்துவமனை காவேரி மருத்துவமனையிலிருந்து படிக்கட்டில் கீழே இறங்கி வருகிற போது அவரை பார்த்து எங்கே போகிறீர்கள் என்று நான் கேட்டபோது சொன்னார், எடப்பாடி வீட்டுக்கு போகிறோம். கட்சியின் சார்பில் கேட்டால் கூட கொடுக்க தயங்குவார். பெற்ற தந்தைக்காக அவர் கடைசியாக விரும்பியது அண்ணாவினுடைய அருகிலே அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று. அதற்காக கேட்பதற்கு எடப்பாடி வீட்டுக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு போனார். ஆனால் எனக்கு தெரியும் எடப்பாடி கொடுக்க மாட்டார். ஏன்னா முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்ச சசிகலாவே ஜெயிலுக்கு அனுப்பு ஆளுக எப்படி நமக்கு இடம் கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் போகிற அவர் தடுக்கக்கூடாது என்பதற்காக அவரை வழி அனுப்பி வைத்தோம். 1 மணி நேரம் கழித்து தொங்கிய தலையோடு தளபதி வந்தார். அவரை பார்த்து கேட்டோம், என்ன ஆயிற்று என்று. எடப்பாடி இடம் கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டார் என்று சொன்னார். அப்பொழுதுதான் ஆவேசமாக, மன்னிக்க வேண்டும், நான் கொஞ்சம் கோபமாகவே சொன்னேன், அவன் என்ன கொடுப்பது, கோர்ட்டுக்கு போவோம், கலைஞருக்கு மெரினாவில் இடத்தை பெற்றே வருவோம் என்று சவால் விட்டு போனோம். நீதிமன்றத்தை நாடினோம். வழக்கு நடைபெற்றது. எடப்பாடி அவர்களே, மறந்து விட்டீர்களா? எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்தீர்கள். நீதிபதி இரவு 10:30 மணிக்கு நாங்கள் போய் வழக்கை கொடுத்த போது அந்த நீதிபதி நல்ல வேளையாக அவர் பெருமனத்தோடு சொன்னார், எத்தனை மணி ஆனாலும் நான் இந்த வழக்கை விசாரிக்கிறேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும், வழக்கறிஞர்கள், ஒரு வழக்கை நான் விசாரிக்க வேண்டும் என்றால் அதனை கோர்ட்டில் நீங்கள் நம்பர் பண்ண வேண்டும், அரசு வழக்கறிஞருக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். இந்த 2 வேலையை முடித்து விட்டு வாருங்கள், நான் எத்தனை மணி ஆனாலும் இந்த வழக்கை விசாரிக்கிறேன் என்று அந்த நீதிபதி சொன்னார். உடனடியாக நீதிமன்றத்திற்கு வந்து அங்கே ஓடோடி போய் பார்த்தபோது அந்த நம்பரிங் கிளார்க் என்று தேடிய போது அந்த நம்பரிங் கிளார்க் மண்ணடியிலே ஒரு அம்மையார் என்று கேள்விப்பட்டு அந்த அம்மையாரின் வீட்டை கதவை தட்டினோம். 11 மணி இருக்கும். அந்த அம்மையார் குடும்பத்தோடு உட்காந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறார். நைட்டி ட்ரெஸ்ஸில் இருக்கிறார். கதவை தட்டி அவர் எழுப்பி அந்த அம்மையாரை அழைத்து கேட்டு கண்ணீர் மல்க, நீங்கள் மறந்து வைத்தால்தான் எங்கள் தலைவருக்கு இடம் கிடைக்கும் என்று சொன்னபோது, தாய்மார்களே, தோழர்களே, நம்ப மாட்டீர்கள், அந்த அம்மையார் நைட்டி ட்ரெஸ்ஸில் இருந்து கூட பார்க்காம ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு நேரடியாக வந்து நம்பர் பண்ணி அந்த அம்மா கிட்ட இருந்த ஸ்டாம்பை அவங்களே ஒட்டி நம்பர் பண்ணி கொடுத்து விட்டு அந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொன்னோம். அந்த அம்மா என்ன சொன்னிச்சு தெரியுமா? நன்றி சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாதீர்கள், இந்த நாற்காலியில் நான் உட்காருவதற்கு காரணமே கலைஞர் தான் என்று நன்றி உணர்வோடு சொல்லிச்சு. கொண்டு போய் நீதிபதி மன்றத்தில் கொடுத்தோம். ஆனால் எடப்பாடி கடுமையாக கலைஞருக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று 65 லட்சம் ரூபாய் நீங்களும் நானும் கொடுக்கிற வரிப்பணத்தில் ஒரு வழக்கறிஞரை டெல்லியில் இருந்த வரவழைத்து இங்கே இருக்கக்கூடியவரை கவர்மெண்ட் ப்ளீடர் தான் கூப்பிடணும், அட்வொகேட் ஜெனரல் கூப்பிடணும், 2 பேரையும் கூப்பிடாம ஒரு தனி வழக்கறிஞரை வைத்து
65 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து கலைஞருக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று எதிர்த்தவர் தான் இந்த எடப்பாடி. அதையும் மீறி நீதிமன்றத்தில் வாதாடி கலைஞருக்கு இடம் பெற்றோம். நீதிபதி தன்ன உடனே தாங்கிக் கொள்ள முடியாமல் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குவதற்கு எல்லா முயற்சியும் எடுத்தவர் தான் இந்த எடப்பாடி. இந்த எடப்பாடி சொல்கிறார், எங்களை பார்த்து கேட்கிறார், அன்றைக்கு கலைஞர் தளபதி அவர்கள் கலைஞருக்கு நான் இடம் கொடுக்காத காரணம் காமராஜருக்கு நீங்கள் கொடுத்தீங்களா, ஜானகி அம்மையாருக்கு நீங்கள் கொடுத்தீங்களான்னு கேட்கிறார். நான் கேட்கிறேன் இந்த எடப்பாடியை, காமராஜருடைய வரலாறு எடப்பாடிக்கு தெரியுமா? காமராஜர் மறைந்த போது நாட்டிலே எமர்ஜென்சி. இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் எங்கள் ஆட்சியை கலைப்பதற்கே காமராஜரை கைது செய்யாததும் ஒரு காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லா மூத்த தலைவர்களும் காமராஜருடன் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சியில் இருந்த காரணத்தினால் காமராஜர் மிசாவலி கைது செய்யப்படவில்லை. இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அதற்குரிய தஸ்தாவேஜுகள் இருந்தால் தேடி பார்த்து கொள்ளட்டும், பழைய பத்திரிகைகள் இருந்தால் தேடி பார்த்து கொண்டு பேசட்டும். எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தினவுடன் கலைஞர் அவர்கள் நேரடியாக காமராஜரை போய் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். அப்போதான் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், நீ முதலமைச்சராக இருக்க காரணத்தினால்தான் நான் வெளியே இருக்கிறேன், நீயும் ராஜினாமா செய்து விட்டால் நான் ஜெயிலுக்கு அனுப்பப்படுவேன் என்று சொல்லி காமராஜரை கேட்டுக்கொண்ட காரணத்தினால் ஆட்சியில் இருந்த தலைவர் தான் கலைஞர் என்பதை எடப்பாடி மறந்துவிடக்கூடாது. அதற்கு பின்னால் எமர்ஜென்சியிலே காமராஜர் மறைந்த போது அரசு மரியாதையோடு அடக்கம் செய்து மட்டுமல்ல, அவரை எங்கே அடக்கம் செய்வதென்று காங்கிரஸ் தலைவர்களை கலைஞர் கேட்ட நேரத்தில் சில பேர் சத்தியமூர்த்தி பவனில் என்று சொன்னார்கள், சில பேர் காமராஜர் காங்கிரஸ் மைதானத்திலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் கலைஞர் அவரிடத்திலே சொன்னார், காலமெல்லாம் காந்தியவாதியாக வாழ்ந்தவர் காமராஜர், ஆகவே காந்தி மண்டபத்துக்கு பக்கத்தில் அவரை அடக்கம் செய்யலாம் என்று முடிவெடுத்து சொன்னவுடன் அத்தனை காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் பசுமையாக நினைவிருக்கிறது, காமராஜர் மறைந்த அன்று கடுமையான மழை சென்னையில் கொட்டுகிறது. இப்போது இருக்கிற இந்த ஆக்சிஜன் லைட் போடலாம் இப்போ கிடையாது, செல்போனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முதலமைச்சர் கலைஞர் கொட்டுகிற மழையிலே தலையிலே முண்டாசு கட்டி கொண்டு அந்த கவர்னர் மாளிகைக்கு பக்கத்திலே காந்தி மண்டபத்துக்கு பக்கத்தில் இருந்த அந்த காட்டை இரவோடு இரவாக அவரே நின்று அழைத்து, லைட் இல்லாத காரணம், வெளிச்சம் இல்லாத காரணத்தினால் கார் லைட் வெளிச்சத்தில் முதலமைச்சர் பழைய படத்தெல்லாம் எடுத்து பார்க்க சொல்லுங்க. 50 வருஷம் ஆயிடுதுன்ற காரணத்தினால் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், பேசலாம் என்று எடப்பாடி நிற்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பேர் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சவங்க, கூட இருந்து பார்த்தவங்க. அந்த கார் வெளிச்சத்திலே அந்த இடத்தை காடாக்கி அடுத்த நாள் காமராஜர் அடக்கம் செய்யப்பட்ட போது ராஜாராம் நாயுடு என்ற ஒரு முன்னாள் அமைச்சர், திருமங்கலத்தை சார்ந்தவர், காங்கிரசுடைய மூத்த தலைவர், கலைஞரை கையை பிடித்து கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? காமராஜருக்கு கொள்ளி வைக்க மகனில்லை என்ற குறையை கருணாநிதி தீர்த்து வைத்தார் என்று அன்றைக்கு காங்கிரஸ்காரர்களே பாராட்டினார். இதெல்லாம் தெரியுமா எடப்பாடிக்கு? இதெல்லாம் நடக்கிற போது அவர் எங்கேயோ மூலையில் எம்ஜிஆர் படத்துக்கு பின்னாடி இருந்திருப்பார், சினிமா தியேட்டரில் டிக்கெட் வித்துட்டு இருந்திருப்பார். இதையெல்லாம் மறைத்து விட்டு பேசுகிறார், காமராஜருக்கு இடம் கொடுத்திருக்கணும். அடுத்து இன்னொன்று விடுறார், விஎன் ஜானகி அம்மையாருக்கு மறைந்த போது கருணாநிதி இடம் கொடுத்தாரா என்று கேட்கிறார். அட பாவிகளே, இவ்வளோ பெரிய பொய்யை சொல்கிறீர்களே. ஜானகி அம்மையார் முதலமைச்சராக இருந்து கீழே இறங்குவதற்கு யார் காரணம்? இந்த கம்பெனி தானே காரணம். சட்டசபையில் அந்த அம்மாவை அடித்து மைக்கெல்லாம் பிடுங்கி போட்டு ஒவ்வொருத்தரும் மைக்கை பிடிங்கின்னு சட்டசபை ரோட்டில் வந்தாங்களா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விடுவார்களா? அது மட்டுமல்ல, அந்த அம்மையார் எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள். எம்ஜிஆருக்கு மோரில் விஷம் கலந்து கொடுத்து எம்ஜிஆர் சாவடிச்சார் சொன்னீங்களே இல்லையா?
இன்றைக்கு கேட்கிறார் ஜானகிக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. இன்னும் அந்த வரலாறு தெரியுமா? முரசொலியிலே மிக தெளிவாக திருமாவளவன் ஆரம் வீரப்பன் அன்றைக்கு ஜானகி அம்மையார் செத்தபோது மிக தெளிவாக சொன்னார். ஜானகி அம்மையார் தான் மரணம் அடைகிற போது என்ன சொன்னாராம்? ராமாபுரம் தோட்டத்தில் தான் அடக்கம் செய்யணும். சத்யாவினுடைய அந்த அம்மையாருடைய படத்துக்கு பக்கத்தில் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தினால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அந்த அம்மையாருக்கு அரசு மரியாதை கொடுத்து விட்டு அந்த இடத்திலே அடக்கம் செய்தார். இவ்வளோ பேசுகிற எடப்பாடியை பார்த்து நான் கேட்குறேன், ஜானகி அம்மையாருக்காக பேசுகிறியே, இன்றைக்கு இருக்குது உங்கள் பார்ட்டி ஆஃபீஸ், அதிமுக அலுவலகம், அது யாருக்கு சொந்தம்? விஎன் ஜானகி அம்மாவுக்கு சொந்தம். அந்த அம்மா கட்சி எம்ஜிஆர் மறைந்த பிறகு கட்சி தலைவியாகி அதற்கு பிறகு ஜே என்று சண்டை போட்டுக்கொண்டு கட்சி ஒன்றாக இணைந்த பிறகு தனக்கு சொந்தமான இடத்தை அதிமுகவுக்கு தானமாக கொடுத்தார். எடப்பாடியே அந்த டைட்டில் இருந்தால் போய் உங்கள் ஆஃபீஸில் எடுத்துப்பார். விஎன் ஜானகி அம்மையாருக்கு சொந்தமான இடத்தை பார்ட்டி ஆஃபீஸுக்கு கொடுத்தவர். நான் கேட்கிறேன், இவ்வளோ ஜானகி அம்மையாவை பற்றி பேசுகிறீங்களே, சொந்தமாக இடத்தையே கொடுத்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு படத்தை வச்சிங்களாடாப்பா இந்த ஆஃபீஸில், ஒரு சிலையை வச்சிங்களா? அந்த அம்மா செத்து 40 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஒரு நாள் ராமாபுரம் தோட்டத்துக்கு போய் அந்த அம்மா நினைவு நாளில் மலர் வளைய வச்சிருப்பீங்களா? ராமாபுரம் தோட்டத்துக்கு போய் பாருங்கள், சுடுகாடு மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் வாழ்ந்த இடத்தை எட்டி பார்க்காத நன்றி கட்ட கூட்டம் எங்களை பார்த்து குறை சொல்கிறீர்கள் என்று சொன்னார். நான் மரியாதையாக எடப்பாடிக்கு சொல்லிக் கொள்கிறேன், இன்னும் நீ பேசுவாயானால் உன் ஜாதகத்தை பலவற்றை இங்கே சொல்ல வேண்டியிருக்கும். ஒழுங்காக அரசியல் பேசுங்கள். அதை விட்டுவிட்டு நாங்கள் என்ன தவறு செய்தோம், என்ன துரோகம் செய்தோம்? இன்றைக்கு விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை எடப்பாடி செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏராளமான நெல் உற்பத்தி ஆகுதான். அந்த நெல் உற்பத்திக்கு என்ன காரணம்னா, நீங்கள் போனஸ் கொடுக்குறீங்க, தமிழக அரசு மானியம் கொடுக்கிறது. ஆகவே அந்த மானியத்தை நிறுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு உத்தரவு போட்டிருக்கிறது. எடப்பாடி ஒரு வார்த்தை கண்டிச்சாரா? ஒரு காலத்தில் 1967 உணவு பஞ்சம், நாங்கள்லாம் ரேஷன் கொள்ள முடியாது, இரவெல்லாம் படுத்திருந்து அவன் கொடுக்குற 1 கிலோ கோதுமையும் 2 கிலோ அரிசியும் வாங்கியவர்கள் 1965. எலிக்கறியை சாப்பிடுன்னு சொன்ன நாடு இந்த நாடு. அதற்கு பின்னால் பசுமை புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டு விவசாயம் பெருகி இன்றைக்கு நெல் உற்பத்தி அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த அரசு எடுத்த நடவடிக்கை. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எடப்பாடி அரசு கண்டிக்கிறது என்று சொன்னால் அதை தண்டி கேட்க எடப்பாடிக்கு தைரியம் இருக்கிறதா? ஆக இந்த நாட்டை எடப்பாடி அதிமுக மட்டும் அடகு வைக்கல, எல்லாவற்றையும் அடகு வைத்து விட்டார். எல்லா உத்தரவும் அங்கிருந்தான் வருகிறது. ஆகவே அதிமுகவில் இருக்கிற தோழர்களும் இது நிதானமாக சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையில் 5 ஆண்டு காலம் இதே கூட்டணி 2021 உங்களிடத்திலே வாக்குகளை கேட்டு ஆட்சி பொறுப்பு ஏற்று தமிழகத்திற்கும் குறிப்பாக இந்த திருவொற்றியூர் தொகுதியில் இந்த 5 ஆண்டு காலத்திலே தளபதியினுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற பல்வேறு திட்டங்கள் நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள். இவற்றை எல்லாம் செய்வதற்கு காரணமாக இருந்தது இந்த கூட்டணியால் அமைக்கப்பட்ட ஆட்சியால் என்பதை இந்த தொகுதி மக்கள் மிக நன்றாக அறிவார்கள். ஆகவே இந்த திட்டங்கள் தொடர்வதற்காகத்தான் இந்த தொகுதியிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தோழர் சுந்தரராஜன் அவர்கள் சுத்தியல்
அருவாள் நட்சத்திரம் சின்னத்தில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நான் மிக்க பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் விட்டுக் கொடுத்ததற்கு காரணம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்த மட்டிலும் கடந்த 5 ஆண்டு காலம் அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் உறுதியாக இருந்து இந்த ஆட்சிக்கு நெருக்கடி வருகிற போதெல்லாம் எங்களோடு சேர்ந்து குரல் கொடுத்தவர்கள் மட்டுமல்ல, இன்றளவிலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தருகிற ஒரு மகத்தான இயக்கம்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை கழகத் தோழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை விரிவாக சொல்கிறேன் என்றால், தேர்தல் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குழுவில் தலைவர் தளபதியோடு உட்கார்ந்து நானும் வேட்புமனு தாக்கல் செய்த எல்லாம் நாங்கள் 5 பேர் தமிழ்நாடு பூராவிலும் இருக்கக்கூடிய கழகத்தோழர் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களை எல்லாம் அவர்களை அழைத்து பேசினோம். அப்படி பேசுகிற நேரத்தில் திருவொற்றியூர் தொகுதியிலே வேட்புமனு தாக்கல் செய்த அத்தனை பேரையும் தளபதியின் சார்பில் நானும் கேட்டேன், பொதுச் செயலாளரும் கேட்டார், டி.ஆர். பாலுவும் கேட்டார், கே.என். நேரு அவர்களும் கேட்டார்கள். தலைவர் அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொன்னபோது, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கே.பி. சங்கர் அவர்கள் எந்திரித்து நின்று, தலைவா, நீங்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் நாங்கள் வெற்றி பெற்று உங்கள் காலடியில் வந்து கொண்டு சேர்ப்போம் என்று உறுதியாக சொன்னார். அந்த அடிப்படையிலே தான் இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டிலுமே எங்களுக்கு கூட்டணியிலே எந்த நெருக்கடியும் தரவில்லை. நான் கூட்டணி பேசுகிற குழுவிலும் இடம்பெற்றிருந்தேன் என்கிற காரணத்தினால் இதுவரையிலே நானும் 1998-97 தலைமை கழகத்தால் தேர்தல் கூட்டணி பேசுகிற குழுவிலே இருந்தேன். 2011-16 கலைஞர் இருக்கிற போதும் இருந்தேன், 21 இருந்தேன். இப்பொழுதும் இந்த கூட்டணி பேசுகிற டி.ஆர். பாலு தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவில் இடம்பெற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோடு, குறிப்பாக என்னுடைய தலைவர் தோழர் சண்முகமும் அவரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எந்த அளவுக்கு கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் உறுதியோடும் எங்களிடத்திலே இருந்தார்கள் என்பதை நான் உள்ளபடியே எண்ணி பார்க்கிறேன். மற்றவர்களை காட்டிலும் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேர் தலைவலி கொடுத்தார்கள், ஆனால் தலைவலிக்கெல்லாம் மருந்து கொடுப்பதாக அமைந்த ஒரு கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் வெளிப்படையாகவே தெரிவிக்க விரும்புகிறேன். ஆக அதனால்தான் அவர்கள் கேட்ட இடத்தை, விரும்பி கேட்ட இடத்தை தளபதி சொன்னார். மனம் கோணாமல் காரணம் சென்ற தேர்தலில் 6 இடம் கொடுத்தோம். தியாக உணர்வோடு ஒரு இடத்தை தியாகம் செய்துவிட்டு 5 இடத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னவர்களுக்கு அவர்கள் கேட்கிற இடத்தை கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தலைவர் பணித்த காரணத்தினால் இந்த திருவொற்றியூர் தொகுதியை கழக தோழருடைய கட்டுப்பாட்டின் மீது இருக்கிற நம்பிக்கையால் இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாங்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டு இந்த தொகுதியை கொடுத்திருக்கிறோம். ஆக நிற்பது சுந்தரராஜனாக இருந்தாலும் வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் தான் என்கிற உணர்வோடு அனைவரும் பணியாற்றிட வேண்டும். இன்றைக்கு நல்ல மாற்றம் மக்கள் மத்தியில் எங்கு சென்றாலும் சரி, காணுகிற இடமெல்லாம்
நம்முடைய கூட்டணிக்குத்தான் மகத்தான செல்வாக்கு இருப்பதாக நம்மை விமர்சிக்கக்கூடிய நபர்கள் கூட, பத்திரிகையாளர்கள் கூட தெளிவாக சொல்கிறார்கள். நாளொரு மேலியும் பொழுதொரு வண்ணமும் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையிலே அமையப்பட்டிருக்கிற இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லி எல்லா சர்வேயும் சொல்லுகிறது. இன்றைக்கு காலையிலே கூட ஒரு கருத்து கணிப்பு என்பது எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியது என்பது நாங்கள் அதில் நம்பிக்கை வைப்பது கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், அவர்களும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய அளவுக்கு தளபதி மு.க. ஸ்டாலினை பற்றி தேர்தல் துவக்கத்திலே இருந்ததை விட அவர் பிரச்சாரத்திற்கு சென்ற பிறகு இன்றைக்கு ஏறத்தாழ தமிழ்நாடு பூராவிலும் 200 இடத்திற்கு மேல் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு திமுக தலைமையிலான கூட்டணிக்கு இருக்கிறது. இன்னொன்றும் சொல்கிறார்கள், அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியே தமிழ்நாட்டில் இருக்காத அளவுக்கு சட்டமன்றத்தில் இந்த அணி வெற்றி பெறப் போகிறது என்ற கணிப்பையும் சொல்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய கூட்டணி, இந்த கூட்டணியில் அங்க வைத்த அத்தனை பேரும் ஒற்றுமையோடு பணியாற்றுகிறோம். அதற்கு காரணம், இந்த அணி வெற்றி பெற்றால்தான் இந்தியாவுக்கே ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஏனென்றால் நரேந்திர மோடியினுடைய தகுடு தட்டு வித்தைகள் எல்லாம் வடபுலத்திலே பீகாரிலே பலிக்கும், மராட்டியத்திலே பதிக்கும். ஆனால் தமிழ்நாட்டிலே மோடி அல்ல 10 மோடி வந்தாலும் இங்கே ஒன்றும் எடுபடாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 4-5 நாட்களாக இதுவரையிலே எனக்கும் ஏறத்தாழ 80 வயதாகிறது. 1962 இருந்து கழகத்தை பொதுத் தேர்தலை நான் பார்த்து வருகிறேன். இதுவரையில் இல்லாத அளவுக்கு ஒரு கொடூரமான சர்வாதிகாரத்தனமாக இன்றைக்கு தேர்தல் கமிஷன் செயல்பட்டு வருகிறது. மங்கை சூதகமானால் கங்கைக்கு போகலாம், கங்கை சூதகமானால் எங்கே போவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஏதேனும் ஒரு குறைபாடில் இருந்தால் அந்த புகாரை தேர்தல் ஆணையத்திலிருந்து தான் கொடுப்போம். மாநில தேர்தல் கமிஷனால் நிவர்த்திக்கப்படவில்லை என்றால் அகில இந்திய தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புவோம். ஆனால் இன்றைக்கு அந்த அகில இந்திய தேர்தல் கமிஷன் மோடியினுடைய பி டீமாக மட்டுமல்ல, கிளைக்கழகமாகவே செயல்படுகிறது. தமிழ்நாட்டிலே எல்லா அதிகாரிகளும் மாற்றப்படுகிறார்கள். சீஃப் செக்ரட்டரி மாற்றப்பட்டிருக்கிறார், டிஜிபி மாற்றப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு சென்னை மாநகரத்துடைய போலீஸ் கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார். நான் மோடிக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன், நப்பாசிலே தெரிந்து கொண்டிருக்கிற எடப்பாடிக்கும் தெரிவிக்கிறேன், சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் கல்யாணம் நின்று விடுவாது. நீங்கள் அதிகாரிகளை மாற்றுவதால் திமுகவுடைய வெற்றியை தடுத்து விட முடியாது என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிகாரிகளையோ அதிகார பலத்தை நம்பியோ இந்த அணியிலே இருக்கிற யாரும் நாங்கள் இல்லை. எதிர்ப்பிலேயே வளர்ந்தவர்கள், எதிர்நீச்சல் அடித்து அரசியல் பழக்கப்பட்டவர்கள் தான் எங்களோடு இருக்கிற அத்தனையிலே கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும். எங்களுடைய கூட்டணி இங்கு மட்டுமல்ல, நாங்கள் ஒன்றாக ஒரே சிறைச்சாலையில் இருந்தவர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் மிசாகாலத்திலே ஒன்றாக ஒரே காராகிரகத்தில் இருந்தவர்கள் தான். அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த அமைப்பில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தியாகத்திலே ஊறி வளர்ந்தவர்கள் தான் இங்கே இருக்கிறோம். ஆக சில்லறைத்தனமாக இன்றைய தினம் மோடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், அடிக்க அடிக்கதான் பந்து உந்தும், அரைக்க அரைக்கதான் சந்தனம் மணக்கும், தீட்ட தீட்டத்தான் வைரம் ஜொலிக்கும் என்று அடிக்கடி அந்த காலத்தில் நாவலர் சொல்வார். அதையே இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். திமுக தலைமையிலான கூட்டணியும் நசுக்க வேண்டும் என்று மோடி நினைப்பாரேயானால், நீ நசுக்க நசுக்க இது வளருமே தவிர இதை தொட்டு கூட உன்னால் பார்க்க முடியாது.
இந்த அதிகாரிகள்லாம் மாற்றப்பட்ட பிறகு புது எழுச்சியும் உணர்ச்சியும் ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஏற்பட்டு விட்டது. காரணம், என்ன திருளுபுள்ளுகள் செய்வார்களோ, ஓட்டை திருடுவார்களோ, காரணம் திருட்டு கூட்டம் ஒன்றாக சேர்ந்து விட்டது. இந்த திருட்டு கூட்டத்திற்கு பீகாரிலே உள்ள திருடு அங்கே பலிக்கும், மராட்டியத்திலே பலித்திருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் பூட்டை கண்டுபிடிச்சவனும் உருவாக்கணும்னு இந்த ஊருக்காரன் தான், திண்டுக்கல் பூட்டுனே பேர். ஆக இந்த பூட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கானது என்பது மோடிக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உறுதியாக இருந்து ஓட்டு பெட்டிகளை பார்த்து பாதுகாத்து ஒவ்வொரு தொண்டரும் தயாராகிட்டான். ஓட்டுக்களை சேகரிப்பதிலே, ஓட்டுச்சாவடியிலே எப்படி கொண்டு போய் அந்த 23ஆம் தேதி ஓட்டு பெட்டியை சேர்ப்பது மட்டுமல்ல, ஓட்டு எண்ணுகிற வரை எந்த விதமான தில்லுமுள்ளும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த கூட்டணி தொண்டர்கள் மிக எச்சரிக்கையாக இருப்பார்கள் என்பதை மட்டும் மோடி அரசுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்க விரும்புவதெல்லாம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்து விட்டது? ஏன் இந்த அதிகாரிகளை மாற்றுகிறீர்கள்? சட்டம் ஒழுங்குக்கு ஏதாவது இவ்வளோ எல்லோரும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் படித்தவர்கள் தானே, அதிகாரிகள் தானே. நாங்கள் என்ன புதுசாக ஆளை பட்டாளத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து உட்கார வச்சோமா? 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் தானே இப்போ இருக்கிறார்கள். இவர்களை அடையாளம் கொண்டு இப்படி அதிகாரி போட்டு மாட்டோம்னா அடுத்து வருகிற போது, ஆட்சிக்கு வருகிற போது டிவைட் அண்ட் ரூல் ஆகிற மாதிரி நிர்வாகத்தில் சிக்கல் இருக்குமா இருக்காதா? நீங்களே அதிகாரிகளுக்கு பிராண்ட் பண்ணி விடுகிறீர்களே, இவர் இந்த கட்சி அவர் அந்த கட்சி என்று. அப்புறம் நிர்வாகம் எப்படி செயல்படும்? இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டோடு மோடி விளையாடி பார்க்கிறார். அதுக்கு எடப்பாடி ஒத்து ஊதி கொண்டிருக்கிறார். எடப்பாடிக்கு இப்போ வயிற்றெரிச்சலுடைய உச்சத்துக்கே போய்விட்டார். காரணம், இந்த ஆட்சியினுடைய சாதனையை அவரால் விமர்சிக்க முடியவில்லை, குறை சொல்ல முடியவில்லை. தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதிகளை பற்றி அவரால் விமர்சிக்க முடியவில்லை. அதனால்தான் திசை திருப்புகிற வகையில் எதையோ பேசுகிறார். கொரோனா நேரத்தில் இந்த நாட்டு மக்கள் மிக நன்கு அறிவார்கள். 2021 தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது கொரோனா உச்சத்திலே இருந்தது. எதிர்கட்சியிலே தளபதி அவர்கள் இருந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் எடப்பாடியை பார்த்து எதிர்கட்சி தலைவராக இருந்த தளபதி கேட்டார், வேலை இல்லை, மக்கள் பட்டினியால் வாடுகிறார்கள், ஆகவே அரசின் சார்பில் 5000 ரூபாய் கொரோனா நிவாரணமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் எடப்பாடி நகைச்சுவையாக சிரித்து கொண்டே சொன்னார், நிர்வாகத்தில் இருந்தால் தான் இதெல்லாம் தெரியும், எப்படி கொடுக்குறது 5000 சொல்லிட்டு 1000 ரூபாய் தான் அறிவித்தார். அன்றைக்கே சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து தளபதி சொன்னார், 1000 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக எஞ்சியிருக்கிற 4000 கொடுப்போம் என்று சொன்ன தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே போல 21 ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் கிண்டியிலே இருக்கிற கவர்னர் மாநில பொறுப்பேற்றுக் கொண்டு நேரடியாக கோட்டைக்கு சென்றவுடன் முதல் கையெழுத்தை போட்டு அந்த 4000 ரூபாயை 2 தவணையாக 2000 என்று கொடுத்தவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆக்சிஜன் கிடைக்கவில்லை, நித்தம் பிணங்கள் குவிந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே பொறுப்பேற்றுக் கொண்ட தளபதி அவர்கள் உடனடியாக ஆக்சிஜனை கொண்டு வருவதற்கும் எல்லா விதமான பணிகளையும் செய்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கோவையிலே கொரோனா மருத்துவமனைக்கு நேரடியாக போய் பார்த்து ஆறுதல் சொல்லி அன்றைய தினம் பணியாற்றி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலும் எங்கள் சார்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர் அப்பழுக்கற்றவர், எந்த குறையும் சொல்ல முடியாது.
24 மணி நேரமும் பாட்டாளி வர்க்கத்துக்காகவும் பொதுமக்களுக்காக உழைக்கக்கூடிய மனவலிமை பெற்றவர் தான் சுந்தரராஜன் அவர்கள். நீண்ட இடைவெளிக்கு பின்னால் இந்த பகுதியிலே உழைக்கின்ற வர்க்கத்தின் சார்பில் ஒரு வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். வாக்காளர் பெருமக்களை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. சுந்தரராஜன் வெற்றி பெற்று அவர் எம்எல்ஏ ஆகிறார் என்றதோடு நீங்கள் நின்று விடக்கூடாது. அவர் வெற்றி பெற்றால் ஜனநாயகம் வெற்றி பெறுகிறது அர்த்தம். அவர் வெற்றி பெற்றால் இதற்கு முன்னால் இங்கே நிற்கிற வேட்பாளர் அதை பற்றி தனிப்பட்ட விமர்சனம் நான் சொல்ல தேவையில்லை. என்னை விட இந்த உள்ளூர்காரங்களுக்கு தெரியும் என்னென்ன அட்டகாசமெல்லாம் நடந்தது, எதெல்லாம் செய்தார்கள். மீண்டும் அந்த அராஜகம் இந்த பூமிக்குள் வர வேண்டுமா என்பதை நான் பல பேரை விசாரிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனக்கு இந்த பகுதியிலே ஏறத்தாழ எல்லா தொழிற்சங்கத்திலும் நான் தலைவராக ஒரு காலத்தில் இருந்திருக்கிறேன். எவரடியில் ஆரம்பித்து எம்எஃப்எல்லேருந்து கேசிபி வரையில் பல தொழிற்சங்கங்களில் நான் தலைவராக இருந்திருக்கிறேன். பல தரப்பட்ட தொழிலாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சுந்தரராஜன் பேரை அறிவித்த உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? பெஸ்ட் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. நான் கான்ட்ரவர்சல், யாரும் எந்த விமர்சனமும் செய்ய முடியாது. கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்டாலே பொட்டி நிரம்பிவிடும் என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு அளித்திருக்கிறீர்கள் என்று எல்லா தரப்பும் பாராட்டியிருக்கிறார்கள். ஆகவே கழகத்தோடு அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்வேன். கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்வேன். இடையிலே இருப்பது இன்னும் 10 நாள் தான். இந்த 10 நாள் நாம் உழைக்கிற உழைப்புத்தான் 2 தலைமுறையை தமிழ்நாட்டிலே நாம் காப்பாற்றப் போகிறோம் என்ற உணர்வோடு ஒவ்வொருவரும் வீடு வீடாக சென்று சுத்தி அருவாள் நட்சத்திரம் என்கிற சின்னத்திற்கு நீங்கள் எல்லாம் பெருவாரியான வாக்குகளை பெற்று அவரை வெற்றி பெற செய்வீர்களானால் நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு நிச்சயமாக தளபதியின் சார்பில் அவரே வந்தாலும் வந்து இங்கே நன்றி சொல்வார். காரணம் என்னவென்றால் இந்த தொகுதி நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 பேரும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறப்போவது உறுதி. அதில் முதல் வெற்றி திருவத்தூரிலிருந்து வர வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் அயராது உழைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.